பேசுறது ஒன்று, மனசுக்குள்ளே இருக்கிறது இன்னொன்று. இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? இதுக்கு பேர் தான் பொய். இதுக்கு பேர் என்ன? பொய். பொய் என்பது ஏதோ ஒன்றை அப்பட்டமாக பேசி விடுவது மாத்திரம் அல்ல. நான் காணல, கண்டதை காணலன்னு சொல்கிறது, காணாததை கண்டேன்னு சொல்கிறது. இது மாத்திரம் இல்லை, பிறரை இன்னொரு விஷயத்தை புரிய வைக்கும்படியாக மனசுக்குள்ளே இன்னொன்று மறைச்சிட்டு பேசுறது. இருதயத்தில் இருப்பது அப்படியே வாயில் வராது. இயேசு கிறிஸ்து சிலரை மாயக்காரரே என்று அழைத்தார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம், மத்தேயு 15ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் ஆகிய இந்த வசனங்களில் ஆண்டவர் சிலரை மாயக்காரரே என்று அழைத்தார். அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று எப்பொழுதாவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? மாயக்காரரே என்றால் என்ன? வெளிவேஷக்காரர்களே என்று பொருள். வெளிவேஷம், ஆங்கிலத்தில் ஹிப்போக்ரிட்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்னவென்றால் நடிகர்கள் என்பது பொருள். நடிக்கிறதுன்னா என்ன? அவங்க இருக்கிற நிலைமை ஒன்றாக இருக்கும், அவங்க நடிக்கிறது இன்னொன்றாக நடிப்பார்கள். நான் ஒரு சாதாரண மனிதனாக இருப்பேன், நான் அரசனாக நடிக்க முடியும். இதுதான் மாய்மாலம். இதுதான் மாயக்காரர்கள் செய்கின்ற வேலை. மாய்மாலத்தையும் மாயக்காரர்களாகிய மனிதர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக கடுமையாக கண்டித்தார். அது என்ன குணம், அவர் எந்த குணங்களை மோசமான குணங்கள் என்று சொல்லி கண்டித்தார் என்று 3 விதமான மனிதர்களை நாம் பார்க்கலாம். மாயக்காரர்களுடைய குணம் பெரும்பாலும் இந்த 3 விதமான குணங்களுக்குள்ளே அடங்கி விடுகிறது. நாம் இந்த சத்தியத்தை தியானிக்கும் போது அப்படிப்பட்ட குணம் என்னிடத்தில் இருக்கிறதா, உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அவற்றை விட்டுவிடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மாயக்காரன் என்றால் யார்? முதலாவதாக மத்தேயு எழுதின நூல் 7ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே ஒரு விதமான மாயக்காரர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இதற்கு முந்தைய வசனங்களை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். குற்றம் சாட்டுகின்ற குணம், குற்றம் கண்டுபிடிக்கிற குணம் யாருடைய தெரியுமா? யாரு குற்றம் சாட்டுகிறவன்? யார்? பிசாஸ், சத்துராகிய பிசாசானவன். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு நம்மை குறித்து இரவும் பகலும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். யார் அவன்? பிசாசானவன். குற்றம் சாட்டுவது பிசாசின் குணம். அப்போ குற்றம் சாட்டுறவங்க யாரு? நீங்க தான் சொல்லணும். எப்போ பார்த்தாலும் அடுத்தவரிடத்தில் குற்றம் கண்டுகொண்டே நான் இருந்தேன் என்றால் நான் அந்த பிசாசின் குணத்தை உடையவனாக இருக்கிறேன் என்று அர்த்தம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்திலே குற்றம் சாட்டப்பட்ட மனிதர்களை கொண்டு வந்தார்கள். உண்மையாகவே குற்றத்திலே அகப்பட்ட மனிதர்களை கொண்டு வந்தார்கள். குறிப்பாக யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தில்
இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு பாலியல் குற்றம் செய்த ஒரு பெண்மணியை அழைத்து கொண்டு வந்தார்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே வந்து அந்த வேதபாரகர்கள்லாம் இவள் தவறு செய்தாள் என்று அவளை குற்றம் சாட்டி அங்கே கொண்டு போய் நிறுத்தினார்கள். அவர்கள் அவளை குற்றம் சாட்டினது மாத்திரமல்ல, ஏன் அந்த பெண்மணியை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை குற்றவாளியாக தீர்த்தாரா? உண்மையிலே அந்த அம்மா குற்றவாளி தானா? குற்றவாளி தான், சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் குற்றவாளி தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதல் கல்லை எறிஞ்சிட்டு போ. ஆண்டவரை என்ன குற்றம் கண்டுபிடிக்க கொண்டு வந்தார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த தவறுக்கு, இந்த பாவத்துக்கு தண்டனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொல்லணும். அதான் மோசையின் சட்டம். இயேசு அதை செய்ய சொன்னால் அவர் அன்பற்றவர் என்று தீர்ப்பிட்டு விடலாம். சரி, அது வேண்டாம், இவளை நான் விடுவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னால் அவர் பாவிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டலாம். ஆகவே ஆண்டவருக்கு ஒரு பக்கத்திலையும் போக முடியாது, அந்த பக்கமும் சொல்ல முடியாது, இந்த பக்கமும் சொல்ல முடியாமல் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கினார்கள். ஆனால் ஆண்டவர் சற்று நேரம் பொறுமையாக இருந்துவிட்டு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? சரி, நீ கல்லறி, ஆனால் ஒன்று பண்ணு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லையறி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கல் போதும், ஒரே ஒருவன், பாவம் இல்லாத ஒரு மனுஷன் முன்னாலவா, ஒரே ஒரு கல்லை எடு, இந்த பெண்மணியின் மீது வீசு, அதுக்கு பிறகு மற்றவர்கள் எல்லாம் வீசலாம் என்று சொல்லிவிட்டு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். ஒருத்தருக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நான் சொல்லியிருந்தால் அவங்க எரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய இருதயத்தின் நினைவுகள் எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து சொன்னால் எரிய முடியுமா? எரிஞ்சவர் முன்னால் கூப்பிடுவார். கூட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி 4 கேள்வி கேட்டார்னா ஒரு ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மனுஷனை பற்றி. பாவமே இல்லாதவர் என்று இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஒருவரும் இல்லையே. ஆகவே ஒருவர் பின் ஒருவராக போய்விட்டார்கள். அதனால் ஆண்டவர் அந்த பாவத்தை கண்டுகொள்ளாமல் விட்டார் என்று நீங்களும் நானும் சொல்லவில்லை. பாவிக்கு அவர் நேசராக இருக்கிறார், பாவத்துக்கு எதிரியாக இருக்கிறார். அவர் அந்த பெண்மணியை பார்த்து, ஏம்மா, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவரும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார்கள். ஒருவன் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார். அப்பொழுது அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்கலாம்? நான் உண்மையிலே நிரபராதி ஆண்டவரே, அதனால் எல்லாரும் போயிட்டாங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, அவங்கெல்லாம் பாவிகள், அதனால் அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதையெல்லாம் சொல்லாமல் அந்த அம்மா என்ன சொன்னார்கள்? இல்லை ஆண்டவரே. இந்த வார்த்தையின் பொருள் என்ன? தன் தவறை அந்த அம்மா ஒப்புக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், போ, இனிமேல் பாவம் செய்யாதே. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பாவத்தை கண்டிக்கிறவர்கள்தான், ஆனால் யாரையும் குற்றம் சாட்டுகிறவர் அல்ல. அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அப்போ நம்மெல்லாம் அடுத்தவங்களை குற்றம் சாட்டாமல் இருக்கணுமானா நம்ம செய்ய வேண்டியது என்ன? முதல்ல நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறின்னு ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாரும் தங்கள் மனசாட்சியிலே பாதிக்கப்பட்டார்கள். ஐயோ, என் பேர்லேயும் பாவம் இருக்குதே, நான் இந்த அம்மாவை குற்றம் சாட்ட வந்து நிற்கிறேனே, எனக்கு வாய் கூசாமல் எப்படி வந்துட்டேன். மெதுவாக போயிட்டாங்க, அவங்க போயிருக்கக்கூடாது. நியாயமாக அவர்களும் பாவிகள் என்று ஒத்துக்கொண்டவர்கள் அல்லவா? அவர்கள் என்ன செய்திருக்கணும்? ஆண்டவர் பாதத்தில் வந்து விழுந்திருக்கணும். ஆண்டவரே, எப்படி அந்த அம்மா பாவியோ அது போல் நாங்களும் பாவிதான் ஆண்டவரே, எங்களையும் ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லாமல் போயிட்டாங்க. அவர்கள் ரட்சிப்பை இழந்தார்கள். ஒரே ஸ்திரீ மாத்திரம் நின்றாள், அவள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு எந்த பக்கத்தில் நாம் நிற்கிறோம் என்று பாருங்கள். அந்த அம்மா அவர்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. ஆனால் அந்த வேதபாரகரெல்லாம் அந்த அம்மாவை குற்றம் சாட்டினார்கள். காரணம் என்ன? தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள், குற்றம் சாட்ட துணிந்தார்கள். நீ நீதிமான் இல்லைன்னு ஆண்டவர் உணர்த்தினார், உடனே மெதுவாக போயிட்டாங்க. அதைத்தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்?
அடுத்தவங்ககிட்ட தப்பு கண்டா என்ன செய்யணும்? முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. ஒரு துரும்பு உங்கள் கண்ணில் விழுந்தா அது உங்களுக்கு துரும்பு மாதிரி இருக்குமா, உத்திரம் மாதிரி இருக்குமா? உத்திரம்னா பெரிய மரக்கட்டை, எப்படி இருக்கும்? மரக்கட்டை மாதிரி இருக்கும் இல்லையா? கண்ணில் இருக்கிற அந்த உத்திரத்தை எடுத்து போடு. ஒருத்தட்ட ஒரு தப்பு கண்டேன்னு வைங்க, உடனே யோசிக்க வேண்டியது என்ன? நான் பாவிதானா? அது மாதிரி தப்பு நான் செய்திருக்கிறேனா? அது மாதிரி பாவங்கள் என்னிடத்திலே உண்டா என்று முதலாவது என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் கண்ணில் உத்திரம் இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு என்ன செய்யலாம்? அதற்கு பிறகு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்க்கலாம். அது எப்படி வகை பார்க்கிறது? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கண்ணில் ஒரு ஆள், நம்ம பிள்ளைகளை கண்ணில் துரும்பு விழுந்துட்டு என்ன செய்வீங்க? எவ்வளவு அதை கண்ணுக்கு பாதிப்பு இல்லாமல் மெதுவாக எடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுப்போம் இல்லையா? ஒரு சுத்தமான துணியை சுருட்டி வச்சு அது மெதுவாக கண்ணில் போட்டு அப்படியே லேசாக தட்டி எடுப்போம். இல்லை சுத்தமான தண்ணியில் முகத்தை கழுவ வச்சு எடுப்போம். அப்படியே எடுக்க முடியலைன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம். ஏனென்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம். அதனால் அந்த கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கிறதுக்கு ரொம்ப இணக்கமான ஒரு அணுகுமுறையை பயன்படுத்துகின்றோம். அதே நேரம் நமக்கு பிடிக்காத ஒருத்தர் கண்ணில் துரும்பு விழுந்துட்டு வைங்க. துரும்புன்னா என்ன? நம்ம பிள்ளை ஒரு தப்பு பண்ணால் அதை மூடி மறைக்கிறதுக்கும் அதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம், குற்றம் சாட்ட மாட்டோம். அதே நேரம் அதே தவறை அடுத்த வீட்டு பிள்ளை பண்ணிட்டு, நமக்கு வேண்டாதவங்க, நம்ம பிடிக்காதவங்க, நமக்கு எதிரியாக நினைக்கிறவர்கள், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அதை பறைசாற்றுவோம். அந்த குற்றத்தை நாம் விளம்பரம் செய்வோம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு அடையாளம் அன்பானவர்களே. இப்படி நாம் செய்தால் நம்மை பார்த்து ஆண்டவர் எப்படி கூப்பிடுவார்? மாயக்காரனே, மாயக்காரனே. ஆக மாயக்காரனின் ஒரு குணம் என்ன? அடுத்தவனை எப்பொழுதும் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பது. யார் அடிக்கடி அடுத்தவங்களை குற்றம் சாட்டுவாங்கன்னா, தன்னை சரியாய் காணாதவர்கள் தான் பிறரை எளிதில் குற்றம் சாட்டுவார்கள். என்னை பற்றி நானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க, நான் எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியுமா? என்னை பற்றி தெரியாது. உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? அவர் அப்பப்போ இந்த திருச்சபைக்கு வருவார், பிரசங்கம் பண்ணுவார், அவரை பற்றி எங்கள் பாஸ்டர் நல்லா சொல்லுவார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னுடைய உண்மையான ரூபம் எனக்குத்தான் தெரியும். நான் எப்பேற்பட்ட பாவி என்பது எனக்குத்தான் தெரியும். ஆகவே நான் அடுத்தவர்களை குற்றம் சாட்ட கூடாது என்பார்களே. அப்படி குற்றம் சாட்டுகிட்ட குணம் நம்மிடத்தில் இருந்தால் நாமும் மாயக்காரர்கள் தான். மாயக்காரனுடைய இரண்டாவது குணம் என்ன? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். நீ ஜெபம் பண்ணுற பாரு, அப்போ அந்த மாயக்காரர்களை மாதிரி இருக்காத. மாயக்காரர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்களாம்? அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது. ஜெபத்தில் எப்படி ஒரு மாயக்காரன் மாய்மாலம் வருது? ஜெபத்தில் எப்படி ஒரு மாய்மாலம் வருது? அதை விளம்பரத்துக்காக பயன்படுத்தும் போது மாய்மாலம் வருகிறது. இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 3 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று தர்மம் செய்தல், இன்னொன்று ஜெபம் பண்ணுதல், இன்னொன்று உபவாசம் செய்தல். இந்த 3ஐயும் நீங்கள் விளம்பரம் செய்வதற்காக, அதாவது நான் நல்லவன் என்று காட்டிக்கொள்வதற்காக, மக்களிடத்திலே மரியாதையை தேடுவதற்காக பயன்படுத்தினால் நான் யாரு? மாய்மாலக்காரன். இப்போ பாருங்க, நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். இந்த செய்தியை பதிவு செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். இது எதுக்காக பதிவு செய்கிறோம்? இதை ஒரு யூடியூப்பில் பதிவேற்றி மக்கள் கேட்பதற்காக பதிவு செய்கிறோம். என்னுடைய நோக்கம் என்னுடைய விளம்பரத்திற்காகவாக இருந்தால் என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
என்னுடைய விருப்பம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகள் மக்களுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இருந்தால் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். விளம்பர நோக்கம் என்னுடைய இருதயத்தில் இருந்தால் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி இருந்தால் ஆண்டவர் என்னை எப்படி கூப்பிடுவார்? மாயக்காரனேன்னு கூப்பிடுவார். இதுவும் ஒரு மாய்மாலம்தான். இப்படிப்பட்ட மாய்மாலம் இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியங்களிலும் அதிகரித்து விட்டது அன்பானவர்களே. வழக்கமாக யார் ரொம்ப விளம்பரம் பண்ணுவா? அரசியல் தலைவர்கள் ரொம்ப விளம்பரம் பண்ணுவாங்க. எதுக்காக? அடுத்த ஓட்டு கிடைக்கணும். இதே மாதிரி ஆலயங்கள்லேயும் நிறைய பேர் விளம்பரம் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஆலயங்கள்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காணிக்கை எடுக்கிறதுலே நான் எடுக்கட்டுமா நீ எடுக்கணும்னான்னு சில இடங்களில் சண்டை வருதான். எதுக்காக? முன்ன போய் காணிக்கை எடுத்தால் மக்கள் மத்தியிலே இவங்க கொஞ்சம் அறிமுகமாக வாங்கலாம், அதனால் அடுத்த தடவை ஓட்டு கூடுதல் கிடைக்குமா. காணிக்கை வைக்கிறதுலே அவருடைய காணிக்கை பெரிதாக சொல்லப்படவில்லை என்றால் சண்டை போடுகிறவர்களும் இருக்கிறார்கள் விசுவாசிகள். ஒரு சாரார் என் பேரே சொல்லாதேன்னு சொல்கிற ஒரு கூட்டத்தாரும் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் அவன் பேரை சொன்ன அளவுக்கு என் பேரை சொல்லலை என்று வருத்தப்பட்டு அதை ஒரு சங்கடமாக சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போ நான் விளம்பரத்துக்காக ஒரு காரியத்தை செய்தால் நான் யார்? மாயக்காரன் அல்லது மாயக்காரி. அன்பானவர்களே, ஆண்டவர் விளம்பரத்தை விரும்புகிற ஆண்டவர் அல்ல. விளம்பரத்தை விரும்புகிற ஒருவனை பற்றி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அவன் பேர் அப்சலோம். பயங்கரமான விளம்பர விரும்பி. அவன் ரொம்ப அழகாக இருப்பான். அவனுடைய தலைமயிர் அப்படி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போல்லாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி தலைமயிர் அலங்கரிக்கிறதுல ரொம்ப சிறந்தவங்க இல்லையா? அது மனுஷனுக்கு ரொம்ப அழகுதான். ரொம்ப அழகாக இருப்பான் அவன். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது, புகழ் பெற வேண்டும் என்ற ஆசை. யார் அவன்? அப்சலோம், தாவீதின் மகன். தகப்பனுக்கு எதிராகவே ஒரு சின்ன திட்டம் தீட்டினான். அவன் தெருக்களில் நின்று கொள்வானாம், தனக்கென்று குதிரைகளையும் ரதங்களையும் சேகரித்து கொண்டானாம். அவன் வரும்போது அவனுக்கு முன்னால் ஓடுவதற்கு 50 சேவகர்கள், அதாவது சில நேரங்கள் அந்த அரசியல் தலைவர்கள்லாம் பெரிய முழக்கத்தோடு வருவாங்க பாருங்கள், அது மாதிரி ஒரு பெரிய குரூப்பை அவன் சேர்த்து கொண்டான். விளம்பர விரும்பி ஆங்காங்கு நின்று கொள்வான். மக்கள் ராஜாவிடத்தில் ஏதாவது நியாயம் விசாரிக்க போனால் இவன் சொல்லுவானா, அங்கே உங்களுடைய நியாயத்தை கேட்க யார் இருக்கிறா, என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லுவானா. யாராவது ஒருத்தர் அரசனுடைய குமாரன் என்று அல்லவா என்று சொல்லி கும்பிட என்னை வணங்குவதற்கு வந்தால் கட்டி பிடிச்சிக்கிடுவானா. இப்படி 2 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 5, 6 ஆகிய வசனங்களை பார்த்தால், யாராவது ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இப்படி இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். விளம்பரத்தினால கவர்ந்து கொள்ள முடியும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்திலாக இருந்தாலும் சரி, விளம்பரத்தினால் மக்கள் மத்தியிலே தன்னை ஒரு சிறந்தவனாக காட்டிக்கொள்வதனால் மக்கள் மனதை கவர முடியுமா முடியாதா? முடியும். ஏனென்றால் மக்கள் எளிதில் ஏமாந்து போவார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அவன் பேசுறத பார்க்காத, அவன் செயலை பாரு. ஊழியக்காரனாகி என்ன பார்த்தா ஆண்டவர் சொன்னார் அப்படி, அவர்களுடைய செயலை பார், கனிகளை பார். அப்சலோம் மக்கள் மனதை கவர்ந்து கொண்டான். ஆனால் அவனுக்கு முடிவு என்னாச்சு? கர்வாலி மரத்திலே அவனுடைய தலைமயிர் மாட்டிக்கொண்டது. குதிரையில் ஓடும்போது அதில் தொங்கி நின்றான். அவனுடைய எதிரிகள் அவனை குத்தி கொன்றார்கள். உலகத்தில் அவன் நினைத்ததை அவனால் சாதிக்க முடியவில்லை. மனிதர்கள் மத்தியில் புகழ் பெற வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தால் உலகத்திலே பலன் முடிஞ்சு போச்சு. பழைய ஏற்பாட்டில் உலகத்திலே தண்டனையே கிடைக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உலகத்தில் தண்டனை கிடைக்காத சிலருக்கு அது நித்தியத்தில் தான் தண்டனை கிடைக்கும். இயேசு கிறிஸ்து புகழ் பெற விரும்பினாரா? சிலருக்கு சுகம் கொடுத்த போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யார்கிட்டையும் சொல்லாத அப்படி சொன்னார். யோவான் 7ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே ஒரு அருமையான சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய புகழ் பெற விரும்பாத ஒரு மனநிலையை பற்றி அந்த வசனங்கள் சொல்லுகிறது பாருங்கள்.
யோவான் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, அவருடைய சகோதரர்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள், 4 சகோதரர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கொண்டு 4 பேரும் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும். நீர் அரும் செயல்களை செய்கிறீர், அற்புதமான காரியங்களை செய்கிறீர். இந்த கலிலேயா என்கின்ற இந்த சிறிய இடத்துல இருந்து இவற்றை செய்தால் போதாது, நீர் உலகத்தில் போ, உம்முடைய அற்புதங்கள் அதிசயங்களை எல்லாம் செய்யும். இது யாருடைய வாசகம் தெரியுமா? இந்த ஆலோசனை யாருடைய ஆலோசனை? சத்துருவாகிய பிசாசானவனுடைய ஆலோசனை. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து முடித்த பின்பு பிசாசானவன் சோதனைகளை கொண்டு வந்தான் அல்லவா? அதில் ஒரு சோதனை என்ன? எருசலேம் தேவாலயத்திலிருந்து நீர் தாழ குதியும், தூதர்கள் உம்மை ஏந்தி கொள்வார்கள், உலகத்திலே பிரபலமாகி விடலாம். ஆண்டவர் செய்தாரா? செய்யலை. இங்கே ஆண்டவர் செய்தாரா? அந்த வசனம் எப்படி தொடர்ந்து சொல்லுகிறது பாருங்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. ஏப்பா, ஆண்டவர் ஏதாவது சொன்னாதான் நான் செய்வேன், ஆகவே என் வேலை இன்னும் வரவில்லை என்று கானாவூர் கல்யாண வீட்டில் மரியாளிடத்தில் சொன்னது மாதிரி ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே ஊழியம் செய்தார்? கலிலேயா, சமாரியா, ஒரு சின்ன உலகத்தின் ஒரு சிறு பகுதியிலே. வேற ஏதாவது நாட்டுக்கு அவர் போனாரா? போகலை. விளம்பரத்தை விரும்பினாரா? விரும்பவில்லை. அற்புதம் செய்தால் இது யாருக்கும் சொல்லாதே என்று சொன்னார். பாருங்கள், விளம்பரம் விரும்பினவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் விளம்பரம் இல்லாமல் தன்னுடைய கடமையை செய்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய செய்திகளும் அவருடைய ரட்சிப்பும் அவர் அருளி செய்த எல்லா அரும் செயல்களின் விளம்பரங்களும் இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைந்து நிற்கிறது. நீங்களும் நான் என்னை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆகவே சத்தியமாக ஒன்று இருக்குமானால் அது ஜெயிக்கும். விளம்பரத்தை விரும்பக்கூடாது. நமக்கு ஒரு சோதனை வரும். என்ன சோதனை தெரியுமா? எல்லாரும் பாராட்டப்படுகிறார்கள், என்னையும் யாராவது பாராட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குமே. பொதுக்கூட்டங்களில், பொது இடங்களில் இந்த நன்றி சொல்லுதல் ஒரு வரி வரும் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கூட்டத்தில் எங்கேயாவது நன்றி சொன்னதாக பைபிளில் நீங்கள் வாசிக்க முடியுமா? வாசிக்கிறீங்களா? இப்பொழுது இன்னார் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். உடனே ஒரு சீஷர் முன்னாலே வந்து, 5000க்கும் அதிகமாக குழுமி இருக்கிற ஜனங்களே, உங்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறோம். யாராவது சொன்னாங்களா? பைபிளில் ஒரு இடத்துல கூட நீங்கள் வாசிக்க முடியாது. கூட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்பொழுது நன்றி உரை இன்னார் நிகழ்த்துவார்கள். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பைபிளில் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. அப்படி நன்றி உரை நிகழ்த்தும் போது தான் பிரச்சனையே வரும். என்ன பிரச்சனை வரும்? என் பேரை விட்டுட்டாரு, அவன் பேரை விட்டுட்டாரு. காரணம் என்ன? நமக்கு ஒரு புகழ் விருப்பம் இருக்கிறது, விளம்பர விருப்பம் இருக்கிறது. என்னை பற்றி 4 பேர் நல்லா சொன்னால் நல்லா இருக்குமே. அது மனுஷனுக்கு ஒரு இயல்பு. எனக்கும் கூட முன்னாலெல்லாம் நிறைய இருந்தது. என்னை பற்றி 4 பேர் நல்லா சொல்லிட மாட்டாங்களா, போக போக அது பாவம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ அப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் தலையில் தட்டி உட்கார வச்சிருவேன். ஆகவே அன்பானவர்களே, விளம்பர விருப்பம் என்பது மாய்மாலம், எவராலும் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பது. யார் கண்டுக்கிடுவா? உலகம் நம்ம கண்டுக்கிடலன்னு வைங்க. ஆனால் நம்ம யார் பார்ப்பா? கடவுள் பார்ப்பா. ஆகவே விளம்பர விருப்பம் என்பது ஒரு மாய்மாலம். உலகத்தில் நம்ம செய்கிற நற்செயலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வையுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன? பாக்கியவான்கள். ஏனென்றால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு. உலகத்தில் உங்களுக்கு பலன் கிடைச்சிட்டுன்னு வையுங்க, உங்கள் செய்த ஒரு நற்செயலுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுங்க கிடைச்சிட்டு, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது, முடிஞ்சு போச்சு. இப்போ முடிஞ்சு போன லிஸ்ட்டில் வேணுமா, இல்லை பரலோகத்தில் பலன் வேணுமா?
இந்த கேள்வியை நமக்குள்ளே நாம் பாதுகாப்பாக வைத்து கொண்டால் புகழ் பெற வேண்டும், விளம்பரம் செய்யப்பட வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ளே வருமா வராதா? வரவே வராது. ரைட். மூன்றாவதாக மாய்மாலக்காரர்கள் யார்? மத்தேயு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தின் 7, 8 ஆகிய வசனங்களை பாருங்கள். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். அங்கே ஒரு கூட்டத்தாரை மாய்மாலக்காரர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 15:7. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். இந்த கூட்டத்தாரை பற்றித்தான் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மாயக்காரரே, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்கிறார்கள், அவர்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் தூரமாக இருக்கிறது. அப்போ பேசுறதுக்கும் மனசுக்கும் ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஒன்றிணைப்பு கிடையாது. பேசுறது ஒன்றா இருக்கும், மனசுக்குள்ள நினைக்கிறது இன்னொன்னா இருக்கும். இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பேசுறது ஒன்று, மனசுக்குள்ளே இருக்கிறது இன்னொன்று. இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? இதுக்கு பேர் தான் பொய். இதுக்கு பேர் என்ன? பொய். பொய் என்பது ஏதோ ஒன்றை அப்பட்டமாக பேசி விடுவது மாத்திரமல்ல. நான் காணல, கண்டதை காணலன்னு சொல்கிறது, காணாததை கண்டேன்னு சொல்கிறது. இது மாத்திரம் இல்லை, பிறரை இன்னொரு விஷயத்தை புரிய வைக்கும்படியாக மனசுக்குள்ளே இன்னொன்று மறைச்சிட்டு பேசுறது. இருதயத்தில் இருப்பது அப்படியே வாயில் வராது. யோசேப்பு சரித்திரம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள்லாம் குழியில் தூக்கி போட்டார்கள், பிறகு எகிப்திற்கு விற்று போட்டார்கள். ஆனால் அவனுடைய பலவர்ண அங்கியை எடுத்து அதை இரத்தத்தில் தோய்த்து தகப்பனாருக்கு கொடுத்து அனுப்பி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினார்கள். 37ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் ஆதியாகமம். பல வர்ணமான அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? மேய்ப்பரிடத்தில் இந்த அங்கியை கொடுத்துட்டாங்க. அந்த அங்கியை எடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று அதனுடைய ரத்தத்தை அதில் தோய்த்து இந்த அங்கியை அப்பாவிட்ட கொடுத்து அனுப்பி, இதை வழியில் எங்களுக்கு கிடைச்சிது, இது உங்களுடைய குமாரனுடைய அங்கி தானா இல்லையா பாருங்க. ரொம்ப அப்பாவித்தனமான ஒரு கேள்வி போல தெரியுது இல்லையா? இந்த கேள்வியை கேட்டால் அந்த அப்பா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பார்? என்னுடைய மகனை ஒரு காட்டு மிருகம் கொண்டு போட்டதுன்னு நினைப்பார். ஆனால் இவங்க சொன்னதில் ஏதாவது பொய் மாதிரி இருக்குதா? யோசேப்பு நாங்கள் எகிப்திற்கு விற்று போட்டோம்னு சொன்னாங்களா? அது உண்மை. விற்று போடலைன்னு சொன்னாங்களா? அது உண்மை. அது பொய் இல்லையா? அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லலை, ஆனால் ஒரு பொய்யான காரியத்தை மறைவாக பேசுகிறார்கள். அப்படி பேசினாலும் அது என்ன? பொய். இருதயத்துக்கும் உதட்டுக்கும் வித்தியாசம் இருந்தால் அது பொய். நீங்கள் வெறுக்கிற ஒருவரை பார்க்கும்போது அவர் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவராக இருந்தால் உடனே ஒரு வணக்கம் போடும் இல்லையா? அப்படியே அழகாக ஒரு வணக்கம் போடுவோம். வணக்கம் போடும்போதே மனசுக்குள்ளே உனக்கெல்லாம் ஒரு வணக்கம் போட வேண்டிய நிலைமைக்கு நான் வச்சாம்பார், உன்னையும் வணங்க வேண்டிய நிலைமைக்கு நான் வந்தனே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறோம். இது என்ன? பொய். அந்த மனுஷனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அன்பானவர்களே, பொய் என்பது ரொம்ப மோசமான ஒரு குணம். ஆராதனையில் பொய் உண்டா? இன்னைக்கெல்லாம் ஆராதனை அப்படின்னா கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு, கன்வென்ஷனுக்கு முன்னால் ஒரு ஒர்ஷிப்னு ஒன்று நடத்துவோம் இல்லையா? சத்தமாக பாட்டு பாடுவாங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுவாங்க. அது இருதயத்திலேருந்து வந்துட்டா ஓகே, அது இருதயத்திலேருந்து வந்தனா சரி. இருதயத்திலேருந்து வராமல்
இந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஜனங்களை கொஞ்ச நேரம் உற்சாகப்படுத்துவதற்காக நான் கொஞ்சம் மாய்மாலம் பண்ணினால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதைத்தான் இந்த மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குறீர்கள். நமக்குள்ள நிறைய பாரம்பரியங்கள் புகுந்து விட்டன அன்பானவர்களே, நிறைய பாரம்பரியங்கள் புகுந்து விட்டன. இதுன்னா இது இருக்கணும், அதுன்னா அது இருக்கணும். இவைகள்லாம் பாரம்பரியங்கள். பழைய காலத்தில் அவங்களுக்கு நிறைய பாரம்பரியம் இருந்தது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவார்கள் மோசே சொல்லியிருந்தார். இவங்க ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குனாங்க. என்ன பாரம்பரியம்? நீ தகப்பனையும் தாயையும் கவனிக்காட்டாலும் பரவாயில்லை, ஒரு காணிக்கையை கொடுத்துரு, அது அந்த செட்டரைட் ஆகிரும். அப்போ அப்பா அம்மாவை கவனிக்காதவங்க உடனே காணிக்கை கொடுத்து அதை செட்டரைட் பண்ணிடுவாங்க. பைபிள் அதையா சொல்லுது. அப்போ காணிக்கைக்காக ஒரு மாய்மாலம். அவங்களுக்கு தேவை என்ன? காணிக்கை. அதுலேயும் மாய்மாலம் இருக்கிறது. இருதயத்துக்கும் உதட்டுக்கும் இடையிலே வித்தியாசம் வந்துவிட்டாலே அது மாய்மாலம். அந்த மாய்மாலத்துக்கு பொய் என்று நீங்கள் பெயர் சூட்டலாம். இந்த மாதிரி பொய் பேசுகிறவன் யார் தெரியுமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உலகம் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறது. அந்த பிசாசு யாரு? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன் யாரு? பிசாசு. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே முதல் பொய்யை சொன்னான். என்ன பொய்? ஆண்டவர் சொன்னார், இதை சாப்பிட்ற நாளில் நீங்கள் செத்து போவீங்கன்னு. இப்போ பொய்யன் வந்தான், அவன் ஒரு முதல் பொய்யை அவுத்து விட்டான். அதான் அவன் சொன்ன முதல். ஏவாளுக்கும் அது ருசிகரமாக இருந்தது. ஆகவே பொய் பேசுவதில் வல்லவன் பிசாசு. அப்படின்னா நாம் பொய் பேசினால் நாமும் யாருடைய பிள்ளைகள் தான்? பிசாசின் பிள்ளைகளாக போய்விடுவோம். யாருக்கெல்லாம் நரகம் கிடைக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், அடுத்தது யாரு? பொய்யர். நாம் சில நேரங்களில் சில பாவங்களை ரொம்ப கடுமையானது, சில பாவங்கள் பரவாயில்லை அப்படின்னு ஒரு வரிசைப்படுத்தி வச்சுருப்போம். ஆனால் பொய் பேசுகிறது எந்த கேட்டகரியில் வருது? நரகத்துக்கு போகிற விஷயத்தில் வருது. ஆகவே பொய்யை களைந்து ஒருவன் பிறனுடைய மெய்யையே பேசக்கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஆம்னா ஆம்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இது சின்ன பருவத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு இது பழகி போச்சு. ஸ்கூலில் போய் வாத்தியார்ட்ட எப்போ பாரு போய் சொல்கிறது. ஏன் பள்ளிக்கூடத்தில் பாட்டி செத்து போனாங்க, ஒரே பாட்டி ஒரு வருஷத்தில் 9 தடவை சாவாங்க. சில நேரங்களில் வீட்டில் பெற்றோரே அதுக்கு ஊக்கம் கொடுப்பாங்க. அண்ணா வாரேன் நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், வந்தால் அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு. இப்படி சொன்னால் அது என்ன? போய் அது லகுவான ஒரு காரியமாக அந்த பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து எடுத்துக்கொள்ளும் அன்பார்களே. ஆகவே ஒரு உண்மையை பேசும்போது சில நேரங்களில் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் இல்லையா? உண்மையை சொன்னால் ஒரு அடி கிடைச்சாலும் கிடைக்கும், பரவாயில்லை, ஒன்று கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு விட்டுற வேண்டியதான். எனவே ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் எப்பப்போ உணர்த்துகிறாரோ அந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் நாம் மெய்யையே பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆகிய பசாசின் பக்கத்திலே நாம் சேர்ந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சத்தியமானவர். இயேசு என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் ஒரு போதும் பொய் பேசினதில்லை. அவருக்கு நன்றாக தெரியும். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது
தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் அவரை கொலை செய்தார்கள். ஆனால் அது உண்மையான காரியம். அவர் தம்மை பிதாவை தம்முடைய சொந்த பிதா என்று சொன்னதுனால தான் அவருக்கு கொலை. அது சொல்லாமல் இருந்திருந்தால் அவரை ஏற்றிருப்பார்கள். அவருடைய செயல்கள்லாம் அவர்களுக்கு ஓகே, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பிதாவை தம்முடைய சொந்த பிதான்னு சொன்னார், அதை அவர்கள் ஏற்கவில்லை. அன்பானவர்களே, ஆனால் அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவான் எவனும் என்னுடைய சத்தத்தை கேட்கிறான். ஆகவே அன்பானவர்களே, மாய்மாலம் ஒரு பயங்கரமான பாவம். இயேசு கிறிஸ்து பல இடங்களில் இதை கண்டித்திருக்கிறார். நான் மூன்று விஷயங்களைத்தான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, இந்த மாய்மாலத்தின் வெளிப்பாடு என்ன? மாய்மாலக்காரன் பிறரை குற்றம் சாட்டுவான். அந்த குணம் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை நாம் தவிர்ப்பதற்கும் அதை முற்றிலுமாக ஒதுக்குவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். பிறர் என்னை புகழ வேண்டும், பிறரிடத்திலே பிற மனுஷர்களிடத்திலே நான் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் அதையும் நாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்க வேண்டும். நமக்கு மார்க் கொடுக்கிறது யாரு? நம்முடைய ஆண்டவர். இருதயத்துக்கும் உதட்டுக்கும் இடையே வித்தியாசம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் செய்தால் நித்தியத்திலே நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும். சில நேரங்களில் என்னுடைய செய்திகள் கொஞ்சம் இதை செய்யாத அதை செய் அப்படி இப்படின்னு இருக்கிறத பார்த்து சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக கொஞ்சம் பேசலாமே. மக்களுக்கு ஆறுதலாக உண்மையாக பேசுகிற நான் தான். உங்களுக்கு தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 இவைகளெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற விஷயங்கள். இதையெல்லாம் தேடி பாருங்க, மற்ற எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடிஷனலாக வந்து சேரும், இயல்பாகவே கூடுதலாக வந்து சேரும். இயேசுவே சொல்லிட்டாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுப்பா, அப்பொழுது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கூட தருகிறேன். அன்பானவர்களே, நாம் எவ்விதத்திலும் மாய்மாலம் அற்றவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.